Praise the Lord. So, இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி கேட்போமா? கழுகுகளோட போட்டி போடுற ஒரே பறவை எதுனா அது காகம் மட்டும். ஆனா கழுகு பாத்தீங்கன்னா காகங்களை எதிர்த்து அது எப்பவுமே சண்டை போடாதான். ஏன்னா கழுகு உயர பறந்து செல்லும். காகம் பாத்தீங்கன்னா கழுகோட போட்டி போட்டு பறக்கணும்னு சொல்லிட்டு உயர பறக்கும் போது அதுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். சோ அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையை கண்டு யாரெல்லாம் உங்களுடைய நிலையை கண்டு யாரெல்லாம் கேலி கிண்டல் செய்யறாங்களோ சோ அவங்க பேசுற எந்த பேச்சையும் நீங்க கண்டுக்காம இருக்கும்போது அந்த காக்கா எப்படி அந்த கழுக போல உயர பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே கீழே வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் நிலையை குறித்து யாரெல்லாம் உங்களுக்கு கேலி கிண்டல் செய்கிறார்களோ நீங்க அமைதியா இருக்கும் போது அவர் சிதறி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சோ உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. அவர் நிச்சயம் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். சோ அவருடைய வழியில் நீங்க நடக்க இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்து போடுவார். நிச்சயம் உங்களை அவர்கள் மத்தியில் கர்த்தர் உயர்த்துவார். God bless you.